Hello everyone. நம்ம previous videoல chemical kineticsல என்ன பார்த்தோம்? We saw about till Arrhenius equations இல்லையா? ஸோ அந்த பைமாலிகுலர் தியரிஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம். கொல்யூஷன் தியரி, அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து என்னன்னா, we are going to see the Lindemann யூனிமாலிகுலர் மெக்கானிசம். ஒரு யூனிமாலிகுலர் மெக்கானிசம்க்கு யார் யாரெல்லாம் வந்து மெக்கானிசம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிண்டேமன், அப்புறம் ஹின்சலூல்ட், அப்புறம் ஆர்ஆர்கேஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சயின்டிஸ்ட் வந்து சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம போர்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு லிண்டேமன் அப்புறம் ஹின்சலூட் இருக்குது. ஸோ வாட் இஸ் லிண்டேமன் மெக்கானிசம் ஆஃப் யூனிமாலிகுலர் ரியாக்ஷன்? ஸோ லிண்டேமான் தியரி வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, லிண்டேமான் ஹின்சல்வுட் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ஓகே, லிண்டேமான் ஹின்சல்வுட் மெக்கானிசம். வி ஸ்டடி ஹின்சல்வுட் மெக்கானிசம் ஆல்சோ. ஹின்சல்வுட் வந்து இதை கொஞ்சம் பேஸ் பண்ணியிருக்கோம், இதில் என்னென்ன மிஸ் பண்ணிச்சோ அது எல்லாமே அந்த தியரியில் வந்து சொல்லும். ஸோ எப்படி நம்ம கொலிஷன் தியரியில் 2 மாலிகுல்ஸ் வந்து கொலைட் ஆகிக்குதோ அதே மாதிரி இந்த யூனிமாலிகுலர் தியரியிலே வந்து பார்த்திங்கனாக்கா மாலிகுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகிக்குது. ஓகே, ஸோ பட் இங்கே ஒரே ஒரு மாலிகுல் மட்டும்தான் இட் டர்ன் இன்டு அ ப்ராடக்ட். பட் இது வந்து ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ். ஓகே, ஸோ மாலிகுல் ஃபர்ஸ்ட் கெட் ஆக்டிவேட்டட், அப்புறம் த்ரூ த கொலிஷன், அப்புறம் it either gets deactivated or decomposes into product. ஓகே, யூனிமாலிகுலர்லி. ஸோ அப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து ஆக்டிவேஷன். ஸோ ஆக்டிவேஷன் எதனால் வருது? த்ரூ த கொலிஷன்ஸ். ஓகே, இப்போது ஒரு மாலிகுல் ஏன்னு ஒரு மாலிகுல் இருக்குது, அது வந்து என்ன பண்ணுது, அனதர் ஏன்ற ஒரு மாலிகுல் கூட கொலைட் ஆகுது. கொலைட் ஆகுறப்ப என்ன ஆகுது, ஒன் ஆஃப் த வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த 2 கொலைடிங் மாலிகுலில் ஒரு மாலிகுல் வந்து இட் கெட்ஸ் தி எனர்ஜைஸ்ட். அப்போது ஏ ஸ்டார்ன்றது எனர்ஜைஸ்டு மாலிகுல். ஓகே, ஏ ஸ்டார்ன்றது என்னது? எனர்ஜைஸ்டு மாலிகுல். ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்னது? ஆக்டிவேஷன். ஸோ இது 2 கொலிஷன் மூலமாக இதனோட எனர்ஜி வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதே நமக்கு ரிவர்ஸ்லேயும் நம்ம நடக்கலாம். ஸோ ரிவர்ஸில் வந்து என்ன ஆகுது, இந்த ஏ ஸ்டார் ஏ வந்து டீஆக்டிவேஷன் மூலமாக வந்து உங்களுக்கு ஏ ப்ளஸ் ஏ. ஓகே, அப்போ ஆக்டிவேஷனுக்கு வி கால் ஆஸ் அ K1 சொல்லிட்டு சொல்லுவோம். இதனோட பேக்வேர்ட் ரியாக்ஷன் K-1 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போது ஃபார்வர்ட் ஸ்டெப் இஸ் த ஆக்டிவேஷன். ஃபார்வர்ட் ஸ்டெப் இஸ் தி ஆக்டிவேஷன். ஓகே, அண்ட் பேக்வேர்ட் ஸ்டெப் இஸ் தி டீஆக்டிவேஷன். பேக்வேர்ட் ஸ்டெப் இஸ் டீஆக்டிவேஷன். இப்போ இதில் இன்னொரு பாசிபிலிட்டிஸ், இந்த எனர்ஜைஸ்டு ஆன மாலிகுல் வந்து என்ன ஆகுது, டீகம்போஸ் ஆகுது. இப்போ இதில் 2 பாசிபிலிட்டிஸ். ஏ ஸ்டார் வந்து ஒன்று ப்ராடக்ட் கொடுக்கல, இல்லை ஏ கூட கம்பைன் ஆகி இட் வில் கோ பேக் டு த ஒரிஜினல் ஸ்டேட். ஓகே, ஸோ அதுதான் டீஆக்டிவேஷனில். ஸோ இந்த எக்ஸஸ் எனர்ஜி த்ரூ த அனதர் கொலிஷன் வித் த மாலிகுல் ரிவர்ட் பேக் டு த ஒரிஜினல் ரியாக்டன் மாலிகுல் ஏ. அடுத்து டீகம்போஸ் ஆகலாம். அந்த பாசிபிலிட்டிஸ் என்ன, ஏ ஸ்டார் மட்டும் என்ன ஆகுது, உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு ப்ராடக்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது வந்து K2ன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஸ்லோவாக நடக்கிற ஸ்டெப்பு. ஸ்லோ. ஓகே, ஸ்லோ தான் வந்து நமக்கு என்னது, ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். இந்த ஆக்டிவேஷன் அண்ட் டீஆக்டிவேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, ஸோ ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் இஸ் த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். அப்போ நம்ம இதை வச்சு தான் வந்து நம்ம ஒரு ரேட்டை வந்து நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுவோம். இப்போது ரேட் ஆர் இஸ் ஈக்குவல் டு K2 இன்ட்டு ஏ ஸ்டார், அதனோட ரியாக்டன்ட் எல்லாம். சப்போஸ் இங்கே நம்ம கான்சன்ட்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறோம், இதே நம்ம ப்ரெஷரை வச்சு கூட நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ரேட் ஈக்குவல் டு K2 பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ ஸ்டார் அப்படி கூட எழுதலாம். வித் ப்ரெஷர் வச்சு நம்ம மானிட்டர் பண்ணலாம். கால் திஸ் அஸ் 1A. இது வந்து ஃபைனலாக சப்போஸ் ப்ரெஷர் கண்ட்ரோல்டாக இருந்தால் என்னவாகும் அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வச்சு இது எழுதலாம், இல்லை ப்ரெஷர் வச்சு நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வில் ஃபோக்கஸ் ஆன் த கான்சன்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ப்ரெஷர் வச்சு எழுதுவோம். ஓகே, ஸோ K2 இன்ட்டு ஏ ஸ்டார். இப்போ ஏ ஸ்டார் வந்து ஒரு என்னது, ஒரு இன்டர்மீடியேட். அப்போது ஒரு இன்டர்மீடியேட் வந்து எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து டிஸப்பியர் ஆகிருக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 1ல் ஏ ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து ஸ்டெப் 2 பேக்வேர்டில் ஏ ஸ்டார் வந்து டிஸப்பியர் ஆகிருக்கு. அடுத்து ஸ்டெப் 2ல் வந்து யூ கால் திஸ் அஸ் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 வந்து இட்ஸ் ஒரு ரிவர்சிபிள். ஸ்டெப் 2 வந்து இட்ஸ் வாட் யூ கால்
A star. Okay. ஸோ ஸ்டெப் 2 A ஸ்டார் வந்து இங்கே டீகம்போஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் பண்ண போகிறோம். வாட் இஸ் ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன்? ஸோ ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் SSAனா the rate of formation of intermediate இங்கே intermediate வந்து யாரு, A ஸ்டார் must be equal to the rate of disappearance of intermediate. ஸோ எந்தெந்த ஸ்டெப்பில் ஏ ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆச்சு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஏ ஸ்டார் எந்த ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆச்சு, ஃபார்வேர்டில் ஃபார்ம் ஆச்சு. ஃபார்வேர்டில் எப்படி, 2A gave you A ஸ்டார் ப்ளஸ் ஏ, அதாவது ஏ ப்ளஸ் ஏ தான் 2Aன்னு எழுதியிருக்கேன். இப்போ அது வந்து K1 டிஸப்பியர் ஆனது K-1 பேக்வேர்டு. அடுத்து ஸ்டெப் 2ல் வந்து என்னாச்சு, ஏ ஸ்டார் கேவ் யூ த ப்ராடக்ட், இது வந்து K2. இப்போ நம்ம எந்தெந்த ஸ்டெப்பில் ஃபார்ம் ஆச்சுன்னு பார்க்க போகிறோம். ஒன்லி ஃபார்வர்ட் ஸ்டெப்பில் தான் இது ஃபார்ம் ஆச்சு. இப்போ ஃபார்வர்ட் ஸ்டெப்பில் ரியாக்டன்ட் வந்து யார், ஃபார்வர்ட் ஸ்டெப்பில் ரியாக்டன்ட் வந்து நமக்கு ஒன்லி இந்த ஃபார்வர்ட் ஸ்டெப்பில் நமக்கு ரேட் கான்ஸ்டன்ட் வந்து K1 தான். இப்போது ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் d/dt ஆஃப் A ஸ்டார் must be equal to K1 டைம்ஸ் 2Aன்றதுனால A ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். அடுத்து ஸ்டெப் 2 பேக்வேர்ட் ஸ்டெப்லேயும் ஏ ஸ்டார் வந்து டிஸப்பியர் ஆயிருக்கு, ஸ்டெப் 2லேயும் ஏ ஸ்டார் வந்து டிஸப்பியர் ஆயிருக்கு. ஓகே, பேக்வேர்டில் எத்தனை ரியாக்டன்ட் இருந்துச்சு, ஏ ஸ்டாரும் இருந்துச்சு ஏவும் இருந்தது. ஓகே, ஸோ அப்போ -d/dt ஆஃப் ஏ ஸ்டார் வந்து பார்க்குறப்ப பேக்வேர்ட் ஸ்டெப்பில் இருக்குது. பேக்வேர்ட் ஸ்டெப்போட ரேட் கான்ஸ்டன்ட் K-1. எதெல்லாம் ரியாக்டன்ட், ஏவும் ஏ ஸ்டாரும். அப்போ ஏ ஸ்டார் இன்ட்டு ஏ. அடுத்து இந்த இடத்துலையும் இது வந்து டிஸப்பியராக இருக்குது ஸ்டெப் 2லேயும். இப்போ அதனோட ரேட் கான்ஸ்டன்ட் வந்து K2 ஸ்டெப் 2ல். ஓகே, ப்ளஸ் K2 இன்ட்டு ஏ ஸ்டார். ஓகே, ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம் அக்கார்டிங் டு ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன். இது என்ன பண்ணுறோம், நம்ம இதை ஈக்குவேட் பண்ணுறோம். ஆக்சுவலி இது ஃபைனல் ஆன்சர் இது வரணும்னு எழுதி வச்சுருந்தேன். ஸோ ஐ ரோட் இட். ஓகே, லெட் மீ எரேஸ் இட். அப்புறம் அதை நம்ம இதை கொண்டு வரணும். இதான் நம்ம எதிர்பார்க்குற எக்ஸ்பிரஷன். வில் அரைவ் இட் இன் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். என்னது, ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஏ ஸ்டார் அண்டு ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஏ ஸ்டார், இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். அப்படி ஈக்குவேட் பண்ணுறப்ப ஃபார்மேஷன் வந்து என்னது, K1 இன்ட்டு A to the square. டிஸப்பியரன்ஸ் வந்து K-1 A ஸ்டார் இன்ட்டு A ப்ளஸ் K2 இன்ட்டு A ஸ்டார். இப்போ இது ரெண்டுத்துலேயுமே ஏ ஸ்டார் இங்கேயும் காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது. இப்போ அதை வெளியில் எடுத்துறோம். வெளியில் எடுக்கிறப்ப என்ன ஆகுது, ஏ ஸ்டார் மீதி எல்லாமே நம்ம ப்ராக்கெட்குள்ளே எழுதுகிறோம். K-1 இன்ட்டு ஏ ப்ளஸ் K2. இந்த பக்கம் வந்து K1 ஏ ஸ்கொயர்ன்னு இருக்குது. இப்போ எனக்கு ஏ ஸ்டார் தான் வந்து வேணும். அப்போது கே ஸ்டார் வேணும், இது என்ன பண்ணும், மொத்தத்தையும் இந்த பக்கம் அனுப்புகிறோம். அப்படி அனுப்புகிறப்ப எனக்கு ஏ ஸ்டார் வந்து என்னன்னு வருது, ஏ ஸ்டார் வந்து K1 A பவர் ஸ்கொயர் டிவைடட் பை K-1 இன்ட்டு ஏ ப்ளஸ் K2. இப்போ ஏ ஸ்டார் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது என்ன பண்ண போகிறோம், ரேட் எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கால் திஸ் as a ஈக்குவேஷன் 2. ஏற்கனவே ஈக்குவேஷன் 1 வந்து என்னது, ஈக்குவேஷன் 1 வந்து ரேட் இஸ் ஈக்குவல் டு K2 இன்ட்டு ஏ ஸ்டார். இதுதான் வந்து ஈக்குவேஷன் 1. இப்போ 2வை கொண்டு வந்து ஏ ஸ்டார் நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம், அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணுறப்ப so we get R is equal to K1 K2 in A power square
divided by k minus 1 into a plus k2. Call this as a equation 3. இப்போ இதில் நம்ம denominator வச்சு we decide the conditions. First k minus 1a வந்து larger இருக்குது. ரெண்டு denominator இருக்குது, 1 part and 2 part. இப்போ k minus 1 வந்து larger இருக்குது. If it is greater than k2, k2வை நம்ம ignore பண்ணிடலாம். அப்போ equation becomes k1 k2 divide by k minus 1, இது ஒரு a square divide by a equal a ஒரு a square cancel out ஆயிட்டு இந்த மொத்த கான்ஸ்டன்ட்டையும் சேர்த்து k யூனிமாலிகுலர்னு எழுதலாம். k யூனிமாலிகுலர் equal to a power 1. Okay, so r equal to k unimolecular into a. So இந்த ஸ்டெப்ல என்ன ஆகுது, it follows the first order. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ஓகே, so this is the high pressure limit. So at high pressure limit, அதாவது similarly when you write this equation with respect to concentration, it's known as the high pressure limit. k minus 1a வந்து very smaller na, r is equal to k1 k2 a square k2. இப்போ இது ரெண்டு cancel out ஆயிட்டு நமக்கு equation k1 into a power square. So இது வந்து low pressureல என்ன ஆகுது, it follows the second order. Okay, but நம்ம இது unimolecular சொன்னதுனால we must follow the k minus 1 into k2. high pressure limitல தான் இந்த equation வந்து hold ஆகுது. Okay, so இதுதான் வந்து இது overall expression. இது ரெண்டு 2 termsல வந்து இருக்கு. ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு இந்த ரெண்டு 2 termsல இந்த k minus 1a வந்து greater, அது வந்து high pressure limit. low pressure limitல it doesn't hold good. ஓகே, ஸோ next we'll see at high pressure limit the rate of deactivation is high. This leads to the first order kinetics of the overall reaction. At low pressure the deactivation is low. அந்த rate determining step வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கு it becomes initial activation step. அதனால வந்து செகண்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுது. அப்போது ஜென்ரலாக லிண்டேமன் தியரி வந்து என்ன பண்ணுது, இட் கனெக்ட்ஸ் த பைமாலிகுலர் கொலிஷன்ஸ், அதை வந்து யூனிமாலிகுலர் ரியாக்ஷனுக்கு கனெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இது மெயினாக என்னென்னா ஹை ப்ரெஷர் அண்ட் லோ ப்ரெஷரில் வந்து உங்களுக்கு கைண்ட் ஆஃப் என்ன ஆகுது, லோ ப்ரெஷர் லிமிட்டில் இட் டசன்ட் ஹோல்ட் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபால் ஆஃப் ரீஜன், ட்ரான்சிஷன் பிட்வீன் ஹை அண்ட் லோ ப்ரெஷர் பிஹேவியரில் இப்போ ஒரு சில ரியாக்ஷன்ஸ் ஹையில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ட்ரான்சிஷன் ஹைலேருந்து திடீர் லோ போகிற ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம இந்த லிண்டேமன் தியரி வந்து யூஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து இதனோட ட்ராபேக், எஸ்பெஷலி லோ ப்ரெஷர் ரீஜனில். ஓகே, ஸோ இட் ஹோல்ஸ் குட் பை தி ஹை ப்ரெஷர் ரீஜன். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம மெயினாக என்ன பார்த்தோம், இதில் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு 3 ஸ்டெப்பு தான். ஸோ ஏ வந்து ஏ கூட கொலைட் ஆகி உங்களுக்கு ஏ ஸ்டார் அண்டு ஏ கொடுத்துச்சு. இந்த ஃபார்வர்ட் ஸ்டெப்போட ரேட் கான்ஸ்டன்ட் k1, பேக்வர்ட் ஸ்டெப்போட ரேட் கான்ஸ்டன்ட் k minus 1. அடுத்து ஸ்டெப் 2ல் வெறும் ஏ ஸ்டார் மட்டும் என்ன ஆகுது, உங்களுக்கு டீகம்போஸ் ஆகி ப்ராடக்ட் கொடுக்குது. இதனோட ரேட் கான்ஸ்டன்ட் k2. இப்போ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் நம்ம d/dt ஆஃப் ஏ ஸ்டார் வந்து எதை பொறுத்து இருக்கு, இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபார்வர்ட் ஸ்டெப். ஸோ ஃபார்வர்ட் ஸ்டெப் வந்து நம்ம இதுன்னு வச்சுப்போம். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்வர்ட் ஸ்டெப்போட ரேட் கான்ஸ்டன்ட் வந்து k1. இப்போ k1 இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அடுத்து ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ ஸ்டார் வந்து எழுதுகிறப்ப எந்தெந்த ஸ்டெப்பில் ஏ ஸ்டார் வந்து உங்களுக்கு டிஸ்அப்பியர் ஆகிருக்கு, இந்த பேக்வர்ட் ஸ்டெப்பில் டிஸ்அப்பியர் ஆகிட்டு வித் ஏ கூட, அண்டு ஸ்டெப் 2ல் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு இது டிஸ்அப்பியர் ஆகிருக்கு. அப்போது அதனோட கரஸ்பாண்டிங் கான்ஸ்டன்ட் நம்ம எடுக்கணும். இந்த ஸ்டெப்புக்கு k minus 1 இன்ட்டு ரியாக்டன்ட், பேக்வேர்டோட ரியாக்டன்ட் இது ஏ ஸ்டார் இன்ட்டு ஏ, அடுத்து இந்த ஃபார்வர்டோட ரியாக்டன்ட் k2 இன்ட்டு ஏ ஸ்டார். அப்போது k minus 1
A star into A plus K2 into A star. இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம A ஸ்டாருக்கு சால்வ் பண்ணுறப்ப ஃபைனலாக நமக்கு வந்து என்ன கிடச்சிச்சு, A ஸ்டார் வந்து உங்களுக்கு we got it as a K1 into A square divide by K minus 1 into A plus K2ன்னு வந்துச்சு. இதை நம்ம ரேட் எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இப்போது இதுதான் வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்புன்னு சொன்னோம். இப்போது ரேட் வந்து K2 into A star, ஏன்னா ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்பு, A ஸ்டாரை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ R becomes K1 K2 into A power square divide by K minus 1 into A plus K2. ஸோ இந்த ரெண்டு டேர்மில் இந்த டேர்ம் நம்ம லார்ஜாக இருந்துச்சுன்னா அது வந்து ஹை ப்ரெஷர் லிமிட், அதில் இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு இட் ஃபாலோஸ் அ யூனிமாலிகுலர். இவ்வளோ தான், இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் இந்த லிமிட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. இதில் ஏதாச்சும் நீங்கள் டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் புட் இட் இன் த கமெண்ட்ஸ். ஸோ கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஐ எம் ப்ரிப்பேரிங் த நானோ டெக்னாலஜி சிந்தசிஸ் மெத்தட்ஸ். It will take a time. I was not well for the week, that's why I could not upload the videos. So I'll be uploading the videos. So thank you very much. So stay updated.